ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பேனிங் ட்ரீ புரோட்டோகால். ஓகேங்களா? ஸ்பேனிங் ட்ரீ புரோட்டோகால்னா இது ஒரு ஸ்விட்சிங்கோட புரோட்டோகால். ஓகேங்களா? ஒரு ஸ்விட்சஸ்ல யூஸ் பண்ற புரோட்டோகால். ஓகேங்களா? நம்ம எப்பவுமே ஒரு புரோட்டோகால் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனா தான் இருக்கும். ஸோ இது நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். இப்போ இந்த கனெக்டிவிட்டியில பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி வந்து சுவிட்சுக்கு எப்பவுமே ஒரு பேக்கெட் கொண்டு வந்தா சுவிட்ச் என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும். அதாவது ரிமைனிங் போர்ட்டுக்கெல்லாம் சென்ட் பண்ணும். செகண்ட் டைம் என்ன பண்ணும்னா யூனிகாஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் ப்ராட்காஸ்ட் பண்றச்ச என்ன ஆகும்னா 0/1க்கும் போகுது, 0/2க்கும் வருது. இப்போ 0/1க்கு போன பேக்கெட் மறுபடியும் FA 0/2 இந்த இடத்துல வரும். இங்க வந்துட்டு திரும்பி இந்த இடத்துக்கு போகும். ஸோ இங்கிருந்து வந்த பேக்கெட் இங்க போகும். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராட்காஸ்ட் ஸ்ட்ரோம் ஒன்று உருவாகுது. அது லேயர் 2 லூப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து சுவிட்சஸ் வந்து லேயர் 2. ஸோ லேயர் 2 லூப்னு சொல்லுவாங்க. இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம ஸ்பேனிங் ட்ரீ புரோட்டோகால் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஏன் ஸ்பேனிங் ட்ரீ புரோட்டோகால் யூஸ் பண்றோம்னு பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி கான்ஃபிகர் பண்றது? பை டிஃபால்ட்டா கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுல ஆட்டோமேட்டிக்காவே கான்ஃபிகரேஷன் இருக்கும். நீங்க தான் போய் பண்ணணும்னு இல்லை. இதுதான் ஸ்பேனிங் ட்ரீ புரோட்டோகாலோட கான்ஃபிகரேஷன். ஸ்பேனிங் ட்ரீ மோட் பிவிஎஸ்டி. இது வந்து பை டிஃபால்ட்டா நான் இப்போ ஷோ ரன் கொடுக்கும் போதே இருக்குது. ஓகேங்களா? ஷோ ரன் கொடுக்கும் போதே இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஸ்பேனிங் ட்ரீல நிறைய மோடு இருக்கு. இப்போ இதுல பிவிஎஸ்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரி மோடு இருக்கு, அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் சிசிஎன்பி லெவல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட பேசிக் மட்டும் சிசிஎன்இல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ எப்படி இந்த எஸ்டிபி வந்து ப்ராட்காஸ்ட் ஸ்ட்ரோம் வந்து அவாய்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இப்போ 3 லிங்க் இருக்குன்னா ஒரு லிங்கை வந்து பிளாக் பண்ணிடும். ஓகேங்களா? இந்த ஒரு போர்ட்டை பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இங்கேருந்து வர டிராஃபிக் இப்படிதான் வெளியே போகணும், இங்கேருந்து வர டிராஃபிக் இப்படி வெளியே போகும். இந்த இடத்துல பிளாக் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்பேனிங் ட்ரீ பண்ணுது. இதுக்கு ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ரூட் பிரிட்ஜ் செலக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ரூட் போர்ட்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு டெசிக்னேட்டட் போர்ட்டும் ஒரு பிளாக்கிங் போர்ட்டும் செலக்ட் பண்ணிட்டு எது பிளாக்கிங் போர்ட்டோ அதை பிளாக் பண்ணிடும். ஓகேங்களா? இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ரூட் பிரிட்ஜை எப்படி செலக்ட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரூட் பிரிட்ஜ் செலெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லோயஸ்ட் பிரிட்ஜ் ஐடி. லோயஸ்ட் பிரிட்ஜ் ஐடினா என்ன? ப்ரியாரிட்டி பிளஸ் மேக் அட்ரஸ்ல எது வந்து கம்மியா இருக்கோ அதுதான் லோயஸ்ட் பிரிட்ஜ் ஐடி. இப்போ வந்து ப்ரியாரிட்டி என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ப்ரியாரிட்டி 32769. ஓகேங்களா? பிரிட்ஜ் ஐடியில ப்ரியாரிட்டி என்ன இருக்கு? இந்த டிவைஸ்க்கு 32769. இவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இவங்களுக்கும் 32769. இவங்களுக்கும் பார்த்துடலாம். இவங்களுக்கும் என்னதான் இருக்கு? 32769. ஓகேங்களா? ப்ரியாரிட்டி எல்லாத்துக்குமே சேமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து மேக் அட்ரஸ்ல எது கம்மியா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்விட்சுக்கு மேக் அட்ரஸ் என்னதான் இருக்கு? 0040. ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு என்ன இருக்கு? 00D0. ஸோ இதுதான் சின்னஸ். அதே மாதிரி இதுல என்ன இருக்குன்னா 0050. 0040 தானே சின்னஸ். ஸோ நம்ம இதை என்னதான் இவங்க இது பண்ணிடுவாங்கன்னா, திஸ் இஸ் த ரூட் பிரிட்ஜ்னு செலக்ட் பண்ணிருப்பாங்க பாருங்க. திஸ் பிரிட்ஜ் இஸ் த ரூட். ஸோ ஒன்ஸ் எது கம்மியா இருக்கோ அதை ரூட் பிரிட்ஜை செலக்ட் பண்ண உடனேயும் ஆல் போர் இந்த ரூட் பிரிட்ஜ் பிலாங்ஸ் டு டெசிக்னேட்டட் போர்ட்னு அறிவிச்சிருவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரூட் பிரிட்ஜில் இருக்கிற எல்லா போர்ட்டும் என்ன போர்ட்டு தான்? டெசிக்னேட்டட் போர்ட். ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் டெசிக்னேட்டட் போர்ட்டு, இவங்களும் டெசிக்னேட்டட் போர்ட்டு, இவங்களும் டெசிக்னேட்டட் போர்ட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சது. டெசிக்னேட்டட் போர்ட்ல இருக்கிற எல்லா இந்த போர்ட் வந்து ஃபார்வேர்டிங் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாருமே டெசிக்னேட்டட் போட்டு தான். அவங்க எல்லாமே ஸ்டேட்டஸ் வந்து ஃபார்வேர்டிங்ல தான் இருக்கும். பேக்கெட்டை யாருமே பிளாக்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்? நெக்ஸ்ட் வந்து ரூட் பிரிட்ஜ் செலெக்ஷன். செகண்ட் ப்ராசஸ் என்ன? ரூட் போர்ட். ஓகேங்களா? ரூட் போர்ட் செலெக்ஷன். இதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? எவ்ரி switch will select one root port
ஒன் ரூட் போர்ட்டை வந்து எல்லா சுவிட்சும் செலக்ட் பண்ணணும் எக்ஸப்ட் நம்ம ரூட் பிரிட்ஜ் தவிர ரிமைனிங் எல்லாருமே என்ன பண்ணணும் ஒரு ரூட் போர்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ இவங்க கிட்ட 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு, இவங்க கிட்ட 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு. நம்ம ஒரு ரூட் போர்ட்டை எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னா அதுக்கு செலக்ஷன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னா லோயஸ்ட் காஸ்ட். ஓகேங்களா? செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா லோயஸ்ட் நெய்பர் பிரிட்ஜ் ஐடி. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா லோயஸ்ட் நெய்பர் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் காஸ்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். பை டிஃபால்ட்டா எஃப்டிபிக்குன்னு காஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? எஃப்டிபில இப்போ நீங்க ஈத்தர்நெட் போர்ட் வந்து ஈத்தர்நெட்டா இருக்கு, அதாவது ஒரு 10 MBPS இருந்ததுன்னா அதோட காஸ்ட் வந்து 100. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னா என்ன 100 MBPS. ஓகேங்களா? ஈத்தர்நெட் வந்து 100 ஈத்தர்நெட்டுங்கிறது 10 MBPS. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னா 100 MBPS. ஓகேங்களா? பிஎஸ் பிட்ஸ் பெர் செகண்ட். இதுக்கு வந்து 19 காஸ்ட், இதுக்கு வந்து 100 காஸ்ட். இப்போ இதுக்கு அடுத்து என்ன இருக்கு 1 Gbps பிட்ஸ் பெர் செகண்ட். இதுக்கு என்ன வரும் 4. ஓகேங்களா? இதுக்கப்புறம் 10 Gbps 2. ஓகேங்களா? இந்த காஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இருக்கிறதுனால இதோட காஸ்ட் வந்து என்னதான் வரும் 19 வரும். அதே மாதிரி ரூட் பிரிட்ஜ் இருக்குல்ல, அது டெசிக்னேட்டட் போர்ட் சொல்லலாம். டெசிக்னேட்டட் போர்ட்டோட காஸ்ட் என்னன்னா 0. ஓகேங்களா? பை டிஃபால்ட்டா ரூட் பிரிட்ஜில் செலக்டா இருக்கிற டெசிக்னேட்டட் போர்ட்டோட காஸ்ட் 0. அப்போ இவங்களோட காஸ்ட் என்ன 19 + 0. இங்க வந்து 19 வரும் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு. இந்த இன்டர்ஃபேஸ்க்கு இங்க 19, ஆப்போசிட்ல 19, ஸோ வந்து 36 வருது. இவங்களுக்கும் இங்க 19, அங்க 19, 36. இப்போ உங்க டெசிக்னேட்டட் போர்ட்டுக்கு 0, அதாவது ரூட் பிரிட்ஜில் செலக்ட் ஆகிருக்கிற டெசிக்னேட்டட் போர்ட்டுக்கு மட்டும்தான் 0. இப்போ இவங்களுக்கு ஸோ 19 தான் கிடைக்கும். ஸோ 36 பெருசா 19 பெருசா 36 தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து லோயஸ்ட் காஸ்டோ அவங்க தான் டெசிக்னேட்டட் போர்ட். இங்கே ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 தான் ரூட் போர்ட். ஓகேங்களா? சாரி. ஸோ ரூட் போர்ட்டாக செலக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அங்கேயும் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 தான் என்னதான் செலக்ட் ஆயிருக்கும் ரூட் போர்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். ஸோ ரிமைனிங் நமக்கு இங்கே ஒரு இன்டர்ஃபேஸ், அங்கே ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஓகேங்களா? அதான் மூணாவது ப்ராசஸ் என்ன? மூணாவது ப்ராசஸ் வந்து செலக்டிங் டெசிக்னேட்டட் போர்ட். ஒரு டெசிக்னேட்டட் போர்ட்டை நான் செலக்ட் பண்ணணும், ரிமைனிங் இருக்கிற ஒன்றை நான் வந்து பிளாக்கிங் போர்ட்டா மாற்றணும். ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா லோயஸ்ட் காஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் காஸ்ட் அதே தான், அங்க இருக்கிறதே தான். ஆனா இங்க என்ன இருக்கும் லோயஸ்ட் நெய்பர் பிரிட்ஜ் ஐடி வரும், இங்க லோயஸ்ட் பிரிட்ஜ் ஐடி. அவ்வளவுதான். இவங்களதான் நம்ம வந்து டெசிக்னேட்டட் போர்ட்டா செலக்ட் பண்றோம், அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க பிளாக்கிங் போர்ட். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து லோயஸ்ட் காஸ்ட் ரெண்டுமே 36ல இருக்கு. ஸோ லோயஸ்ட் காஸ்ட் எதுவுமே கிடையாது. லோயஸ்ட் பிரிட்ஜ் ஐடி இவங்களுக்கு வந்து நம்ம பிரிட்ஜ் ஐடினா என்ன ப்ரியாரிட்டி பிளஸ் மேக் அட்ரஸ். கரெக்டுங்களா? மேக் அட்ரஸ் 00 D0 இருக்கு. ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு ப்ரியாரிட்டி பிளஸ் மேக் அட்ரஸ் வந்து 0050. ஸோ ஓகே, நம்ம டிக்கு என்ன வேல்யூ வரும் ஏனா 10, பினா 11, சினா 12, டினா 13. இங்க வந்து அப்ப இங்க வந்து 4, இங்க 5 தான் இருக்கு. ஸோ இதுதான் கம்மி. ஸோ இவங்களை என்னென்ன செலக்ட் பண்றோம் டெசிக்னேட்டட் போர்ட். இவங்க என்ன போட்டா செலக்ட் பண்றோம் டெசிக்னேட்டட் போர்ட். இதெல்லாம் ஃபார்வேர்டிங்ல தான் இருக்கும். ஒன்லி நம்ம கடைசியா செலக்ட் பண்ணோம் தெரியுமா, இது வந்து ஆல்டர்னேட்னு சொல்லிட்டு ரோல் கொடுத்துருக்காங்க, அதுதான் பிளாக்கிங் போர்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கத்துக்கிட்டோம் இன்னைக்கு வந்து எஸ்டிபி இதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து லேயர் 2 லூப்பை அவாய்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. அதுக்காக அது ஒரு லூப் இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக்கிங்கை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? இது இந்த ப்ராசஸ் வந்து அதுதான் செலக்ட் பண்ணிக்குது. நீங்களா போயிட்டு மேனுவலா எந்த சேஞ்சஸும் பண்றதில்ல. இந்த ஸ்பேனிங் ட்ரீ வந்து பை டிஃபால்ட்டாவே கான்ஃபிகர் ஆயிருக்கும். நீங்க ஏதாவது மோட் சேஞ்ச் பண்ணணும். ஸ்பேனிங் ட்ரீ மோடு வந்து எம்பி, மல்டிபிள் ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால், அந்த மாதிரி நிறைய ஸ்பேனிங் ட்ரீ டைப் இருக்கு. அதை ஏதாவது சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் பண்ணலாம். அதுல என்னென்ன டைப் இருக்கு அப்படிலாம் நம்ம சிசிஎன்பில பார்க்கலாம். ஓகேங்களா? வேற என்ன நம்ம பாக்குறோம்னா இங்க ரோல் எல்லாம் பார்த்தோம்.
ரோல் பார்த்தோம். யாரெல்லாம் டெசிக்னேட்டட் போட்டா வராங்க, யாரெல்லாம் ரூட் போட்டா வராங்க, யாரெல்லாம் ஆல்டர்னேட் போட்டா, அதாவது பிளாக்கிங் போட்டா வராங்கன்னு பார்த்தோம். இப்போ ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, எஸ்டிபியோட ஸ்டேட்ஸ் பார்த்துடலாமா? எஸ்டிபி ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா பிளாக்கிங் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் லிசனிங் ஸ்டேட், அதுக்கப்புறம் லேர்னிங் ஸ்டேட்ஸ், அப்புறம் ஃபார்வேர்டிங் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் டிசேபிள் ஸ்டேட். இப்போ ஒரு போர்ட் வந்து டவுன்ல இருக்கு அப்படின்னா டிசேபிள் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஸ்டார்டிங்ல என்ன ஆகுது, பிளாக்கிங் ஸ்டேட்டுக்கு வருது. பிளாக்கிங் ஸ்டேட்ல இருந்து 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் லிசனிங் ஸ்டேட்டுக்கு. லிசனிங் ஸ்டேட் வந்து 15 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் டு கம் இன் டு லேர்னிங் ஸ்டேட்ஸ்க்கு. ஓகேங்களா? இன்னி 50 செகண்ட்ஸ் எடுத்துக்குது டு கம் இன் டு ஃபார்வேர்டிங் ஸ்டேட்ஸ். ஸோ டோட்டலா நமக்கு 45 செகண்ட்ஸ் ஆகுது ஒரு ஒரு போர்ட் வந்து ஃபார்வேர்டிங்க்கு வர்றதுக்கு. ஈவன் என்ன ஸ்டேட்ஸ்க்கு, ஃபார்வேர்டிங் ஸ்டேட்ஸ்க்கு வர்றதுக்கு. ஓகேங்களா? இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு சுவிட்சை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பிசி ஒரு சுவிட்ச் மட்டும் எடுத்து காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பிசி வந்து டக்குன்னு அப் ஆயிடுச்சு. ஆனா ஸ்விட்ச் வந்து இந்த போர்ட்டை வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு சொன்ன 45 செகண்ட்ஸ் இங்கே ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ நேரம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, எஸ்டிபினா என்ன, எஸ்டிபி எப்படி செலக்ட் பண்ணுறது, ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்டிபியோட ஸ்டேட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு உள்ள ஏதாவது டவுட் இருந்தது, இல்லை ஏதாவது வேற ஏதாவது வீடியோ போடணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் நெக்ஸ்ட் நான் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.